ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சந்திரா பல கனவுகளோட கார்த்தியோட ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. அப்பாடா, நம்ம இவ்வளோ நாள் போராடின போராட்டத்துக்கு இப்போதான் ஒரு விடை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சாமுண்டேஸ்வரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு ரொம்பவே கிளவராக வேற பிளான் பண்ணி சந்திராவை கவுக்குறதுக்காக ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்காரு. அந்த இடத்துல இளையராஜாவை இறக்கி எப்படியோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாரு. சந்திரா கார்த்திக்கே தெரியாம இந்த கம்பெனிக்குள்ள நுழைஞ்சு எப்படியாவது அவனை பத்தின உண்மையெல்லாம் நம்ம அக்கா கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடினாங்க. கடைசியில இந்த இடத்துலயும் சந்திரா போட்ட பிளான் எல்லாம் மொக்கையாகி பெரிய பல்பா தான் வாங்கிட்டாங்க. இந்த விஷயத்த சிவனாண்டி கால் பண்ணி கேட்குறாங்க, என்ன சந்திரா போட்ட பிளான் எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அதுதான் உங்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயமாச்சு. நம்ம என்ன பிளான் போட்டாலும் இந்த டிரைவர் வந்து சொதப்பிடுவானு, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாத சந்திரா, நம்ம இப்போ ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து என்ன பிளான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவனாண்டி, என்னோட சித்தி வந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க, நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்ன சொல்றீங்க, பாண்டியம்மா வந்துட்டாங்களா, அவங்க வந்துட்டா போதும், நம்ம சாமுண்டேஸ்வரியை ஓட விட வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, சாமுண்டேஸ்வரியோட பொண்ணுங்க தீக்குழியில இறங்க போறாங்க, அதுலதான் நாங்க அவங்களுக்கு ஆப்பு வைக்க போறோம். அவங்க தீக்குழியில இறங்கணும்னே அவங்க எல்லாருமே அந்த தீயிலே கருகி பஸ்மம் ஆயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சிவனாண்டி வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரா வந்து நல்ல ஐடியாவே இருக்கே, இதை விட பெரிய ஆப்பா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வைக்க முடியாது. அவ பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவா, இந்த தேர்தலில் ஜெயிக்கிற கனவு எல்லாமே மூழ்கி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சிவனாண்டி சொல்றாங்க, ஆமா சந்திரா, இவ்வளவு நாள் நம்மள ஓட விட்டால, இனிமேட்டு பாரு, அவ சாம்ராஜ்யமே இல்லாத மாதிரி நான் அழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சந்திரா வந்து, இந்த டிரைவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோங்க, அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், இந்த பிளான் எல்லாம் சொதப்பி விட்டுருவான் அப்படி இப்படின்னு சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சிவனாண்டி வந்து, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, எனக்கு சித்திக்கு சித்தப்பாக்கு இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், நான் இப்போ உன்கிட்ட மட்டும் தான் சொல்றேன், நீ கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கோ, இந்த விஷயம் எல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா கார்த்திக்கு தெரிய வரதான் போகுது. என்னதான் சிவனாண்டியும் சந்திராவும் கார்த்திக்கு தெரியாம சில பல வேலைகளை செஞ்சாலும் அது எப்படியாவது நம்ம கார்த்திக் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. பாண்டியம்மா வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம போட்ட பிளான்ல வந்து யாராலுமே சொதப்ப முடியாது, யார் அவன் கார்த்திக்கு, அவனால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கார்த்தியை பத்தி முழுசா உங்களுக்கு தெரியல போல. பாண்டியம்மா சிவனாண்டி இவங்க 2 பேர் கண் முன்னாடியே நம்ம கார்த்திக் வந்து ரேவதி, ஸ்வாதி, ரோகிணி இவங்க எல்லாரையுமே காப்பாத்தி அழகா தூக்கிட்டு போயிடுவாரு. இந்த தடவையும் சிவனாண்டி, பாண்டியம்மா, சந்திரன் இவங்க 3 பேருமே செம்ம மொக்கம் வாங்கி தான் நிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தீக்குழியில யார் இந்த மாதிரி பெட்ரோலை ஊத்தி வச்சா அப்படிங்கிற விஷயத்துல நம்ம கார்த்திக் வந்து கண்டுபிடிச்சு சிவனாண்டிய பஞ்சாயத்துல நிப்பாட்டுவாரு. இதெல்லாம் தான் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இனிமேட்டு சிவனாண்டியால தேர்தல தலை காட்ட கூட முடியாது. இந்த மாதிரி ஒருத்தனை கண்டிப்பா ஊர் மக்கள் யாருமே தலைவனா நிக்க வைக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சிவனாண்டி தேர்தலில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வேலையெல்லாம் பண்றாரு. இதெல்லாம் பாக்குறதுக்கே கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. சரி, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சிவனாண்டி, காளியம்மா இவங்க எல்லாருமே மொக்க வாங்கி நிக்கிறது. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.